அண்ணா எப்படிண்ணா இருக்க? அண்ணா ரொம்ப அடிபட்டுருச்சா? என்னண்ணா என்னண்ணா? ஏன் அஞ்சலி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அவரு வேண்டான்னு சொல்லிட்டா இருக்கான். ஏன்? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போனா நான் மதின்னு தெரிஞ்சிரும்ல, அதனால வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு இல்லண்ணா. சரி, அந்த அந்த ஆள் எதுக்கு வந்தான்? அவன் மோட்டிவ் என்ன? தெளிவா பாட்டிய கொல்ல வந்தான்னு வேற சொல்ற. அதாக்கா எனக்கும் குழப்பமா இருக்கு. அவன் நகை திருட தான் வந்தானா இல்ல பாட்டியை கொல்றதுக்காக வந்தானான்னு என்னால உறுதியா சொல்ல முடியலக்கா. எனக்கு என்னமோ அதுல டவுட் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நீ மட்டும் எனக்கு தைரியம் கொடுக்கலன்னு வையேன், பெரிய அசம்பாவிதமே நடந்திருக்கும்க்கா. அஞ்சலி, நம்மள சுத்தி புதுசு புதுசா பிரச்சனைங்க வந்துகிட்டு தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத உலகத்துல வாழணும்னா உயிரை தான் விடணும். என்ன கஷ்டம் வந்தாலும் நாம அத தைரியமா ஃபேஸ் பண்ணணும். நமக்குள்ள பலவீனம் இருந்தாலும் அத வெளியே காட்டிக்க கூடாது. அது எதிரிக்கு பலமாயிடும். கரெக்டா சொன்னக்கா. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேதமா நினைச்சு நான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அக்கா, முருகனனுடைய அம்மா போட்டோ கிடைச்சிருக்குக்கா. அப்படியா? ஆமாக்கா. அதை எடுத்துட்டு வந்தா அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. ஒரு வேளை உயிரோட இருந்தா நம்ம கூட்டிட்டு வந்துடலாம்ல. ஆமா. அம்மா தான் கால் பண்றாங்க. அம்மா. அஞ்சலி, அக்கா வந்திருக்கு, நான் குடுக்கறேன், நீ பேசு. சரி. சரி. அம்மா, நானும் அண்ணனும் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவுடைய போட்டோவை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா, அப்போ நாங்க கிளம்புறோம். சரி. இந்த பாரு, என்ன நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன. சரிக்கா, பண்றேன். பாத்து. அண்ணா போலாமா? அண்ணா பாத்துன. சரி பாத்துன. வரேன்க்கா. பை. பாத்து நட.